ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஜேசன் சஞ்சய் விஜய் கிட்ட பேசவே இல்லை, விஜய் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஜேசன் சஞ்சயோட அந்த க்யூட் வீடியோ செம்மையான பதிலடி கொடுத்துருக்கு. அண்ட் இதை பார்த்து சோபா மேம் அவர்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக சோபா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் செம்மையான விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. ஜேசன் சஞ்சய் பற்றியும் அண்ட் அவரோட டைரக்ஷனை பற்றியும் அண்ட் அவரும் அவரோட அப்பாவான விஜய் அவர்கள் கூட இருக்கிற அந்த பாண்டிங்கை பற்றியும் செம்மையான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க சொன்னது, ஜேசன் சஞ்சய் அப்பா புள்ள, அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே கார் பைத்தியம் தான். எந்த காராக இருந்தாலும் உடனே ஓட்டணும்னு விருப்பப்படுவாங்க. அதே போல் ஜேசன் சஞ்சயும் தான் அவங்க அப்பா மாதிரியே இருப்பான். அண்ட் அவங்க அப்பாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் வர நியூஸ்லாம் ஃபேக்கு தான், எங்களுக்கு தெரியாதா அவன் எப்படி இருக்கான்னு. அண்ட் அவனோட முதல் படம் முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட தான் போய் ஃபஸ்ட்டு காமிச்சான். படத்தை பற்றி அவங்க அப்பாட்ட அவ்வளோ நேரம் பேசினா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே ஜேசன் சஞ்சய் அந்த வீடியோவில் அவங்க அப்பாவோட பாசத்தை பற்றியும் அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே இப்போ ஜேசன் சஞ்சயோட வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வீடியோவில் ஜேசன் சஞ்சய் அவங்க அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அண்ட் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஆனால் அதுக்குள்ள சோசியல் மீடியாவில் ஜேசன் சஞ்சய் விஜய் கிட்ட பேசவே இல்லை, விஜய் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜேசன் சஞ்சய் எப்பவும் அவங்க அப்பா புள்ள தான். அண்ட் அவரோட படத்தை முடிச்சுட்டு விஜய் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் செம்மையாக பாராட்டியிருக்காங்க. அண்ட் ஜேசன் சஞ்சயோட முதல் படத்துக்கு ரசிகர்களும் அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா டீசரும் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆகி அவ்வளோ எதிர்பார்ப்பை அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே, இந்த படம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அந்த டீசர் மேலே இருந்தது. அண்ட் இந்த ஜூலை மாதம் லாஸ்ட்டில் படம் ரிலீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோபா மேம் சொன்னது அந்த வீடியோவில் நடந்துச்சு. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.